தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் தத்துவ ஞானி சமூகவியலாளர் எட்கா மொரா அவர்களுக்கு தேசிய அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை பாரிஸில் நடைபெறுகிறது. பிரான்சின் முன்னாள் பிரதமர் டொமினிக் டு வில்பான் எலிசே மாளிகை நோக்கி செல்லும் பாதையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சூஸ் பிரான்ஸ் 2026 93 பில்லியன் யூரோ முதலீடுகள், 15,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் என்பவற்றை பிரான்சுக்கு கொண்டு வந்திருக்கிறது. சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டிக்கு பின்னர் பிரான்சில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக 890க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 178 பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளனர். பிரான்சில் குடிநீரின் தரம் குறித்து தற்பொழுது பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் ரஷ்யாவுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பலை பிரெஞ்சு கடற்படை கைப்பற்றியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரான்ஸ் நாட்டின் தத்துவ ஞானி சமூகவியலாளர் எட்கா மொரா அவர்களுக்கு தேசிய அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு பாரிஸில் நடைபெற உள்ளதாக எலிசே மாளிகை அறிவித்துள்ளது. எட்கா மொரா கடந்த மே 29 வெள்ளிக்கிழமை அன்று தனது 104வது வயதில் காலமானார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தலைமையில் எட்கா மொரா அவர்களுக்கான நாட்டின் அஞ்சலி நிகழ்வு நடைபெறும். பாரம்பரியமாக அம்பலீட்டின் முக்கிய மைதானத்தில் இவ்வகையான நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த முறை புதுப்பிப்பு பணிகள் காரணமாக டோம் மைதானத்தில் இது நடைபெறுகிறது.
எட்கா மொரா மில்லியன் கணக்கான பிரான்ஸ் மக்களுக்கு மனிதநேயமான அறிவு ஜீவியின் இலட்சியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அமைதி, நாடுகளுக்கு இடையேயான உரையாடல், சர்வதேச சட்டத்தின் பாதுகாப்பு, ஐரோப்பிய இலட்சியம், சுற்றுச்சூழல் காரணங்கள் ஆகியவற்றுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தவர் என்று எலிசே வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சின் முன்னாள் பிரதமர் டொமினிக் தி வில்பன் எலிசே மாளிகை நோக்கி செல்லும் பாதையில் தான் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் இன்ஃபோ வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் ஜாக் சிராக் அரசில் பிரதமராக பதவி வகித்த டொமினிக் தி வில்பன் உலகத்தை அதிர வைக்கும் புவியியல் அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக சமீப ஆண்டுகளில் மீண்டும் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றவராக திகழ்கிறார். இதுவரை அவர் மிகவும் அமைதியான பிரச்சாரத்தை நடத்தி வந்தார். நீங்கள் சொன்னது சரி, நான் எலிசே நோக்கி செல்கிறேன் என்று அவர் 31ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் இன்ஃபோவில் செய்தியாளர் மீரியம் அங்காவிடம் உறுதிப்படுத்தினார். நிகழ்ச்சியில் இருந்த லோரன் ஜாஃப்ரான், அப்படியே நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா என்று கேட்டபொழுது வில்பன் புன்னகையுடன் ஆம், நான் சொன்னேன் என்று பதிலளித்தார். பழைய அரசு பரிசுகளாக கிடைத்த சில சிப்பங்கள் தொடர்பான வழக்கில் அவர் மீது பொது நிதி துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகின்றது. 2003ஆம் ஆண்டு ஈராக் போருக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய புகழ்பெற்ற உரைக்காக அறியப்பட்ட வில்பன் தற்பொழுது அந்த வழக்கில் பொது நிதி துஷ்பிரயோகத்தின் பெறுபவர்களை வைத்திருத்தல் என்ற குற்றச்சாட்டில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சமீப காலங்களில் உலக அரசியல் நெருக்கடிகளால் மீண்டும் ஊடக கவனத்தை இவர் பெற்றுள்ளார். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரோன்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. சூஸ் பிரான்ஸ் 2026 93 பில்லியன் யூரோ முதலீடுகள், 15,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் என்பவற்றை பிரான்சுக்கு கொண்டு வந்திருக்கிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தலைமையில் 2026 ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற சூஸ் பிரான்ஸ் முதலீட்டு உச்சி மாநாட்டில் பிரான்சுக்காக 93 பில்லியன் யூரோ மதிப்பிலான வெளிநாட்டு முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் மூலம் 15,000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இது சூஸ் பிரான்ஸ் மாநாட்டின் 9வது பதிப்பாகும்.
மொத்தமாக 71 புதிய முதலீட்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இது வரலாற்று சாதனை, இதுவரை இல்லாத அளவிலான முதலீடு என்று மேக்ரோ பாராட்டியுள்ளார். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட முதலீடுகள் கடந்த 8 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து சூஸ் பிரான்ஸ் மாநாடுகளின் மொத்த முதலீட்டு வாக்குறுதிகளான 87 பில்லியன் யூரோவை விட அதிகமாகும். சாஃப்ட் பேங்க் நிறுவனம் 2031 ஆண்டுக்குள் பிரான்சில் மிகப்பெரிய தரவு மையங்கள் டேட்டா சென்டர்ஸ் அமைப்பதற்காக 45 பில்லியன் யூரோ முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டம் மாத்திரமே இந்த ஆண்டின் மொத்த முதலீட்டு தொகையில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது. பிரான்சில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையங்கள், உயர் தொழில்நுட்ப துறைகளின் பிரான்சின் நிலை வலுப்படும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடையே பிரான்சின் கவர்ச்சி மேலும் அதிகரிக்கும். ஐரோப்பாவின் முக்கிய தொழில்நுட்ப மற்றும் முதலீட்டு மையமாக பிரான்ஸ் தன்னை நிலைநிறுத்தும். சூஸ் பிரான்ஸ் 2026 முதலீடுகள் பற்றிய இந்த அறிவிப்பு பிரான்சின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப அடித்தள விரிவாக்கத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டிக்கு பின்னர் பிரான்சில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக 890க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 178 பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளனர். பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணி அர்சனல் அணியை வீழ்த்தி சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தை வென்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் பரவலான கலவரங்களும் வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. 890க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 178 காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளனர். பாரிஸ் நகரில் மாத்திரம் 312 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 87 பேர் 14 வயதை உடைய இளையவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல நகரங்களில் கொள்ளை, வாகன தீவைப்பு, காவல்துறையினர் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. காவல்துறையினரை நோக்கி வீசப்பட்ட வெடிபொருள் தாக்குதலில் 2 அதிகாரிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. ஓய்வில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கி காட்டியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஷேன் ரிவே ஆற்றில் குதித்த ஒருவர் இதய நிறுத்தம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரு கார் பாதசாரிகள் மீது மோதியதில் 2 காயமடைந்தார்கள். வீதி தடுப்பில் மோதி ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். கத்திக்குத்து தாக்குதலில் முகத்தில் கடுமையான காயமடைந்த ஒருவர் கோமா நிலையில் உள்ளார். முன்னாள் நகர மேயர் ஒருவர் பயணித்த டாக்ஸியின் கண்ணாடி உடைக்கப்பட்டு கைப்பை பறிக்கும் முயற்சி நடந்ததாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் வாகனத்தில் 12 மோட்டார் வெடிபொருட்கள், மின்சார அதிர்ச்சி ஆயுதங்கள், 2 கத்திகள், புகை குண்டுகள், வெற்று தோட்டாக்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகள் பெரும்பாலும் வெற்றிகரமாக இருந்ததாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ளார். இது கால்பந்து அல்ல, நாம் ஆதரிப்பதும் அல்ல. கைது செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிப்பட்ட சம்பவங்களை இனி பார்க்க விரும்பவில்லை என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். போட்டி ஹங்கேரி நாட்டில் நடைபெற்றது. ஆட்டத்தின் இறுதியில் பெனால்டி முறையில் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2வது முறையாக சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வென்றது. அதன் பின்னர் நடைபெற்ற கொண்டாட்டங்கள் பல இடங்களில் வன்முறைகளாக மாறியிருக்கின்றன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் குடிநீரின் தரம் குறித்து தற்பொழுது பெரும் கவலை எழுந்துள்ளது. குறிப்பாக PFAS நீண்ட காலம் சுற்றுச்சூழலில் அழியாத ரசாயனங்கள் குடிநீரில் பரவலாக கண்டறியப்பட்டுள்ளன. 2023 முதல் 2025 காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட குடிநீர் மாதிரிகளில் 92% PFAS இரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பாக TFA என்ற PFAS வகை இரசாயனம் மிக அதிகமாக காணப்பட்டதாக ANSI உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பு முகாமை தெரிவித்துள்ளது. PFAS ரசாயனங்கள் புற்றுநோய், ஹோமோன் சீர்கேடு, இனப்பெருக்க பிரச்சனைகள் மற்றும் சில நரம்பியல் நோய்களுடன் தொடர்புடையதாக ஆராய்ச்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. பிரான்சின் பல மருத்துவ அமைப்புகள் மற்றும் மருத்துவர்கள் அரசாங்கத்திற்கு திறந்த கடிதம் எழுதி குடிநீரில் உள்ள PFAS பூச்சிக்கொல்லி எச்சங்கள், மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் பற்றிய கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் இதை பெரும் பொது சுகாதார பிரச்சனை என குறிப்பிட்டுள்ளனர். 2026 ஜனவரி முதல் பிரான்சில் குடிநீரில் 20க்கும் மேற்பட்ட PFAS வகைகளை கட்டாயமாக பரிசோதிக்கும் விதிமுறை நடைமுறைக்கு வந்தது. PFAS கொண்ட சில பொருட்கள், சில ஆடைகள், அழகு சாதன பொருட்கள் போன்றவை மீது தடை விதிக்கும் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இவை அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். பெரும்பாலான பிரான்ஸ் நகரங்களில் குடிநீர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக குடிப்பதற்கு பாதுகாப்பானதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்கள் பகுதியின் குடிநீர் தர அறிக்கையை அரசு இணையதளத்தில் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். அட்லாண்டிக் பெரும் கடலில் ரஷ்யாவுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பலை பிரெஞ்சு கடற்படை கைப்பற்றியுள்ளது. பிரான்ஸ் அதிகாரிகள் அறிவித்ததன்படி ரஷ்யாவின் நிழல் கப்பல் படை ஷெடோ பிளீட் என கருதப்படும் எண்ணெய் கப்பல்களுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக டக என்ற எண்ணெய் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரித்தானியாவின் மேற்கே 400 கடல் மைல்களுக்கு, அதாவது சுமார் 740 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் பிரெஞ்சு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு பிரிட்டன் உள்ளிட்ட நட்பு நாடுகள் ஆதரவு வழங்கியதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. கப்பல் வடமேற்கு ரஷ்யாவின் முர்மான்ஸ்க் துறைமுகத்தில் இருந்து பயணித்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சர்வதேச தடைகளுக்கு உட்பட்ட எண்ணெய் கப்பலை பிரெஞ்சு கடற்படை சோதனை செய்து கைப்பற்றியதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது சமூக வலைத்தள பதிவில் தெரிவித்துள்ளார். கடற்படை கொமோண்டோக்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கப்பலில் இறங்கும்
காணொளியையும் அவர் வெளியிட்டார். சர்வதேச தடைகளை மீறி கடல் சட்டங்களை புறக்கணித்து உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு நிதியளிக்கும் செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் இது சர்வதேச கடற்கொள்ளைக்கு நெருக்கமான செயல் என்றும் ரஷ்யா தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா தனது சரக்குகளின் பாதுகாப்பிற்காக நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் கெமரூன் நாட்டு கொடியை போலியாக பயன்படுத்தியதாக பிரெஞ்சு அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கப்பல் லிம்பே நகரை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட சர்வதேச பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.